அமெரிக்காவுக்கு தான் இந்தியா தேவை இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. இந்தியாவுக்கும் அமெரிக்கா தேவை இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் அமெரிக்காவுக்கு இந்தியாவினுடைய தேவை மிகவும் அதிகமாக இருக்கிறது. சீனா போன்ற நாடுகளில் இப்போ வந்து இந்த டாரிஃப் பிரச்சனை அதிகமாகுது. இன்னொன்று கோவிட் டைமில் சீனாவில் வந்து லாக்டவுன்ஸ் எல்லாம் வந்து யாருக்கும் சொல்லாமல் போட்டாங்கங்கிறதுனால தான் அமெரிக்கா பயன்படுத்துகின்ற அனைத்து பொருட்களினுடைய உற்பத்தியையும் சீனா +1, அதாவது சைனா +1 ஸ்ட்ராட்டஜியாக மற்ற நாடுகளுக்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை அமெரிக்க நிறுவனங்கள் எடுத்தது. ஆப்பிள், சிஸ்கோ இது போன்ற நிறுவனங்கள். ஸோ அதெல்லாம் ஒரு சில கம்பெனிங்க வியட்நாம், மலேசியா போன்ற நாடுகளுக்கு போனாலும் கூட பெரும்பான்மையான நிறுவனங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறது. இந்தியாவிற்கு வந்த பெரும்பான்மையான நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஆப்பிளினுடைய மேக்ஸிமம் 80% ஆஃப் ஆப்பிள் ஃபோன்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ சிஸ்கோவும் அதே மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்தியா வந்து ரொம்ப முக்கியம் அமெரிக்காவுக்கு. ஆனாலும் கூட இது வந்து நீங்கள் வந்து ஒரு இந்திய பிரதமர் நாட்டு மக்களிடம் உரையாற்றுவதற்கு முன் ஒரு அமெரிக்க அதிபர் வந்து இந்தியாவை பற்றி, அதுவும் பிரதமர் என்ன பேசப் போகிறாரோ அந்த விஷயத்தை பற்றி பேசுவதை வந்து இந்தியா அனுமதிக்கக்கூடாது. இந்தியா வந்து ஒரு சாவர்ஜின் கண்ட்ரி. அமெரிக்கா வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷனாக உலகத்தில் இருக்கலாம். ஆனால் இந்தியாவினுடைய அந்த இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய அந்த பொறுப்பு இந்தியாவுக்கும் உண்டு. அதை மதிக்க வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கும்.